யாரோட ஆனந்தனோட ஆச்சரியமா இருக்கின்றது. உள்ள என்ன சொல்லப்படுறது அதை படிச்சுட்டு முடிச்சுடுறேன். இந்த ஆளவந்தார் வைபவம் சாப்டர் இருக்கு. ஆளவந்தாரின் சிறப்பு, ஆளவந்தாரின் உபதேசம், ஆளவந்தார் செய்த விளக்கங்கள், வார்த்தாமலையர் ஆளவந்தார் நிர்வாகம், ஸ்ரீ ஆளவந்தாரோட செய்த சித்தி திரயம், ஸ்ரீ ஆளவந்தாரோட செய்த ஆகம பிராமணியம், ஆளவந்தாரோட செய்த ஆகம பிராமணிய விளக்கங்கள், ஆளவந்தாரோட செய்த ஆகம பிராமணியம், பாஞ்சராத்திராவின் தொன்மையும், 10 ஸ்தோத்திர ரத்னம், 11 கீதா சங்கிரகம், 12 அதைய கதை வளர்த்த ஆச்சாரியர்களில் ஆளவந்தார். ஆளவந்தார் நிர்வாகங்கள். 14 அஷ்டாதச ரகசியத்தில் ஆளவந்தார் பற்றிய குறிப்புகள். 15 பிதாமகரும் பௌத்தனும், தாத்தாவும் பேரனும். 14 ஆளவந்தாரும் ஆழ்வார்களும். 17 ஆளவந்தாரின் ஐதிஹ்ய நிர்வாகங்கள். 18 ஆளவந்தார் தன்னுடைய சிரமதையில் முதலிகளுக்கு அருள் செய்த வார்த்தைகள். 19 ஆளவந்தார் அன்றைய காலத்தில் அருள் செய்த வார்த்தைகள். 20 ஆளவந்தாரை திருப்பள்ளிப்படுத்தல். 21 திருவரங்க பெருமாள் அரையர் என் 1000வது ஆண்டு 26 நாள் கொண்டாட்டங்கள். 22 சதுஸ்லோகி. அப்போ ஆளவந்தாரை பற்றி 22 சாப்டர்கள், 22 அத்தியாயங்கள் உள்ள நூல். அதற்கு புதுவான நூலில் அவர் பெரியவே அந்த சுவாமி பெரிய காரியத்தினால அவர் இந்த புத்தகத்தை எழுதின நம்முடைய திருச்சித்திரக்கூட்டம் சுவாமி தான். வெளியிடுபவர் தாமரம் சீதரன் சுவாமி. அது முக்கியமா சொல்லணும். சுவாமி தான் எழுதினங்கிறதே தெரியவே இல்லை. சுவாமிக்கு 90 திருநட்சத்திரங்கள் ஆகின்றன. ஆனாலும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுதிட்டே இருக்க. தெரிந்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஜித்தும் போக்கினேன் போது என்று சமீபத்தில் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார். அவர் நிச்சயப்படியே எழுதுற நேரம் தான் அதிகம். 24 மணி நேரத்தில் அவர் திருநட்சத்திரத்தை ஒரு 16 மணி நேரம் எழுதியிருக்கார் சுவாமி. நாதமணிகள் பற்றி எழுதியதும் அரியற்றான பாக்கியம் கிடைச்சது. ஆளவந்தாருடைய பாக்கியம் அடியே கிடைச்சது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் பரமாத்மனே நமः. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுருவே நமः. ஸ்ரீனிவாச மகாகுருவே ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் வேலை பண்ணுவீங்க. இன்னைக்கு மாசி உத்திராடம். மகாச்சாரியன்னு எல்லோராலும் அப்படி அழைக்கப்படும் சுவாமி தொட்டையாச்சாரியாருடைய திருநட்சத்திரம் என்று அதோடு சேர்த்து உயர்கொண்டாருடைய விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எங்கள் சபைக்கும் கிடைத்த பெரிய பாக்கியம். மணபாலமதையானாய் மனமிஞ்சினர்களே இருவராய் வந்தார். இத்தனை தலைப்புகள். இது அத்தனையும் ஒரு காடிய சபையின் மூலமாக அனுபவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு திருக்காழி ஸ்ரீராமன் நேரத்திலே இதே மாசி உத்திராடம் நாளிலே வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராக எடுத்துரைக்கும் செல்லை திருச்சி திருமணம் அட்டகோத்திரம் குமாண்டூர் ஸ்ரீ ஏவி ரங்காச்சார சுவாமிகள் சாதித்தார். இருவராய் வந்தார். அந்த இருவராய் இப்ப தகப்பன் மகளுமாய் இங்கே எழுந்துள்ளி சாதித்தார்கள். இது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பேரு. இந்த சபையின் மூலமா எத்திச்சது ஒரு கைங்கரி மன்றத்துக்கு சுவாமி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இதுல சுவாமி வாய்ப்பை கொடுத்தாருன்னா அடியேன் மட்டும் இதை பண்ணிட்டேன்றது கிடையாது. எங்க சபை பங்கெடுத்திருக்கு. அப்புறம் ஸ்ரீராம் சுவாமி அவர்கள் ஏஎன்எஸ் அவருக்கு இந்த பங்கெடுத்திருக்கார். இதை பிரதியில இது பண்ணி அச்சைக்கு கொடுத்த ராஜன் சுவாமி தெலுங்கு திருப்பூரம் ராஜன் சுவாமி அவரும் இதில் பங்கெடுத்திருக்கிறார். இதனால எல்லாரும் சேர்ந்தா கூடியிருந்து தான் இந்த இது எழுத்திருக்கோம், தேர் எழுத்திருக்கோம். இது வந்திருக்கு. இப்ப நூலா வெளியிட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சில பல இதோட இன்னும் கொஞ்சம் இதோட திருப்பி வெளியோட போறது. இப்ப கொஞ்சம் பிரதிகா வெளியில வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாட்கள் நிறைய வரும். அந்த அடியண்ட சென்னையிலையும் கிடைக்கும்.
சுவாமி திருமாலயங்களுக்கும் என்னென்ன யாரெல்லாம் வேணும் அனுபவிக்கணும் ஆசைப்படுறோ அதை பற்றிக்கலாம்னு சபையின் மூலமா தெரியப்படுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அவருடைய தேவி வெங்கடாச்சார சுவாமிகளுக்கு தலையில்லாத கைமாறு என்று பிரார்த்திக்கிறேன். அடியருக்கு சுவாமி நிகழ்வு பண்ணிருக்கார். நான் கேட்கதான் வந்தேன் வயசானதுனால, அடியனும் சுடனால நீங்க 2 பேரையும் சொல்லணும். முதலாவதாக இந்த வைபவமானது திருமாளுடைய திருமணத்தை பட்ட காரணத்தினால புதன்கிழமை வந்து தினமணி பேப்பர்ல புதன்கிழமைக்கு வெளியான தினமணி பேப்பர்ல எழுதி பாருங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீரநாராயணத்தை தரிசிப்பதால் 108 திவ்யேசங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். நால்வன் ஆளவந்தார் அவதரித்த தலம், நாலாயிர ஜீவ பிரபந்த கண்டுபிடிக்கப்பட்ட தலம். யார் சொன்னா? பெருமாள் சொன்னான். நம்மளால் சொல்லவே இல்லை, திருமணம் போட்டு வந்துருக்கு. அதனால நீ நடந்த விழாவானது, தான் நடந்த விழாவானது யார் திருவிழா? பெருமாள் திருவிழா. இந்த ஊருக்கு என்ன விஷயம் என்று கேட்டால், இங்கே நாலுமணிகள் அவதரித்து அவரால 4000 திவ்ய பிரபந்தமானது வெளியானது. அதனால 4000 பிரபந்தம் கிடைச்சுன்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? நாலுமணிகள் தான் காரணம் பார்க்கணும். அதே மாதிரி நாலுமனுடைய சிஷ்யர், முதல் சிஷ்யர் யாருன்னு கேட்டால் கொண்டார். அவரால் தான் 4000 வெளிவந்து, அதாவது அவர் பாடம் கேட்டு சிஷ்யராகி 4000 மனப்பாடம் பண்ணி தெரிவித்தார். ஆகையினால இங்கே விஷயம் என்ன என்று கேட்டால், சேலமானது நாலுமனுடைய வைபவத்தை கொண்டாடுகின்றோம், ஆளவந்தார் வைபவத்தை கொண்டாடுகின்றோம், உய்யப்பட்டாள் யோகத்தை கொண்டாடுகின்றோம். அதை தவிர புத்தூர் சுவாமியுடைய 3வது ஆண்டு விழா அதை கொண்டாடுகின்றோம். இப்படி பெரிய பாக்கியமாக இருந்ததுக்கு 4000 பாக்கியம். அதுல நாலுமணி சிஷ்யர் யார் என்று பார்த்தோம்னால், முதல் சிஷ்யர் உய்யப்பட்டார். எங்க அவதரிச்சவர்? திருவண்ணூரில் அவதரிச்சவர். அங்கேயிருந்து இங்க வந்து இந்த ரயில வந்தாரா, பிளேன் வந்தாரா, ரோடு வந்தாரா, பஸ்ல வந்தாரா? எதுவும் கிடையாது. ஒத்தையடி பார்க்கலாம். அது நடந்து வந்து இங்க இருந்து நாலுமணத்தை கேட்கிறார். பெருமண்டார் கேட்டாக்க அழகா சொல்லுகிறார். அதாவது 100 சீட்டா குறுகி வாழ கொண்டு 2 பேர் இருந்தார். 2 பேரை கேட்கிறார். நாலுமணி கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது குறுகி வாழ சொல்லுகிறார், எங்களுக்கு பகவத் பிராப்திக்கு உபயோகமான என்ன வேண்டாம்? பக்தி வேணும். அந்த பக்தி ஆரம்பிக்கணும், நானே இருக்கணும். அப்போ நானே தனியாக இருக்கிற பக்தி இருக்கின்றது. எனக்கு என்ன பேர் கேட்டால் யோகம். அப்போ உய்யப்பண்டார் கேட்டவுடனே உய்யப்பண்டார் சொல்லல, ஒரு காலம் விட்டார், நீ யோகம் ஒன்று சொன்னார். உடனே நாலுமணி சொல்றார், நீ சுயநலக்காரன், நீயாத விரும்ப ஆசைப்படுற, மக்களை பற்றி கவலை இல்லை அப்படின்னு விட்டார். சரியா போயிட்டார். இவரை கூட்டார், நீ என்ன விரும்புறே கேட்டார். நான் வந்து அருள் சேர விரும்ப, எல்லாரும் போகணும், எல்லாரும் சேவமா இருக்கணும். இப்போ அவர் பிறந்த பின்னாடி இல்லாதான்னு சொல்லி அவர் என்ன கேட்டார்? அருள் சேவம் கேட்டார். அவருக்கு அருள் சேவை கொடுத்த காரணத்தினால என்ன கேட்டால், உய்யப்பண்டாரால்தான் இன்றைக்கு நமக்கு 4000 பலன் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைக்காது. ஆகையினால நான் நாலுமணிலிருந்து வாங்கிட்டா கூட பிரச்சாரத்துக்கு சிஷியர் வேண்டியிருந்த சிஷியர் யார் என்று கேட்டால் அவர்தான் உய்யப்பண்டார். எப்படின்னு கேட்டா சொல்றாரு, குதிரை காற்றத்தில் உய்யப்பண்டாருக்கு. அவர் உலகம் உயிர்மொழியாக திவ்ய பிரபந்தங்களை உதயசிக்கப்படும் கேட்கிறார். நீ கேட்டு நாலுமணிகள், குதிரை காற்றலே நீரே உலகையும் உலகின் உடையவர்களையும் நாராயணனையும் அவனை சொல்லு
அதை பெற்ற என்னையும் உய்ய கொண்டி அப்படிதான். உய்ய கொண்டா செய்வதற்கு காரணம் என்ன கேட்டால் அது முதல் ஆச்சாரியராகிய நாலுவரை சொன்னதுனால்தான் உய்ய கொண்டார் சொல்லிட்டார். உய்ய கொண்டவர் உம்மோடும் தமிழ்மறை உலகெங்கும் பரவ வேண்டும். அதுக்காக என்ன பண்ணுகிறார் கேட்டால் இன்றுதான் நீர் உய்ய கொண்டார் என்னும் திருநாமத்தாலே விலக கடவி. ஆகையினால நாலு முறைகள் யாருக்கு கொடுத்தா பரவ உய்ய கொண்டாரத்தை கொடுத்து விட்டு அவர் மூலமாகத்தான் நினைக்கி உலகெங்கும் பரவி இருக்கிறது. இன்னைக்கு தினப்படி சாஸ்திரத்தை சொல்ற வழக்கம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணும். அதான் ஊரை விட்டே போக முடியாது. ஒத்தேடி பால அது எப்படி கடல் சூழ்ந்த மண்ணுலகம் எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு இருக்கு. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே பிரபந்தம் சொல்லுகிறார்கள். சின்ன உதாரணம் சொல்றார்கள். அதாவது உலகிலேயே முஸ்லீம்களுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நாடு இது அபுதாபின்னு பேரு. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் கட்டிருக்கான் 18 கோடிக்கு. அந்த ஊருக்கு ஒரு பையன் புவனகிரியும் போனான். அந்த போனோடனே பாப்பா அப்படின்னு விசாரிச்சுட்டார். எந்த ஊர்னு கேட்டார். புவனகிரிங்க புவனகிரி எங்க இருக்குன்னு கேட்டார். சிதம்பரம் ஏரியா காமி தெரியுமா கேட்டார். நான் ஒரு ஸ்டூடெண்ட் போயிச்சிருந்தாங்க. ஆகையினாலே உலகத்திலே உள்ள இஸ்லாமிய நாட்டிலேயும் பெருமாள் கோயில் இருக்கின்றது. தலைவர் சொல்கிறாங்க, திருப்பாவை சொல்கிறார். உலகம் பூரா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருப்பாவை சொல்கிறார் சொன்னால் யார் பண்ண காரியம்? நாலு விட்ட உய்ய கொண்டார் கேட்டு வாங்கிட்டு ஒரு வழிக்கெல்லாம் காரியம். ஆகையினால அப்படிப்பட்ட பெருமை உடையவர் உய்ய கொண்டார். நாலுமலை இருக்கிறதுன்னு பார்ப்போம். நாலுமலை பண்ண காரியம் யாரும் செய்ய முடியாத நிறைய பண்ணார்கள். என்ன விஷயம் என்று கேட்டால் முதலாவதாக நாலுமலைகள் தான் நம்மாழ்வார் முன்னாடி இருந்து கொண்டு 4000 கேட்டு பார்த்துட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனேயே இந்த பெருமாள் பேசுகிற பெருமாள்கள் உள்ள பெருமாள் இன்னைக்கு பேச மாட்டார். நீ பயந்து இருப்பார். இன்னைக்கு பேசுகிற காலம் ஒரு காலம் உண்டு. நான் வேணா பேசினார். என்ன பேசினார்? நாள் வந்தோன்னு சொன்னால் இந்த 4000 முடிஞ்சிடலையோ இயல்பு செய்யுமாக்கும். நாலுமணி போட்ட உத்தரவு என்ன? பெருமாள் உள்ள பெருமாள் இயலும் இசையுமாக்கும். அதனால பன்னீஸ்வர போடுன்னு சொல்லிட்டார். நாலுமணிகள் பன்னீஸ்வர வல்லவர், காலத்துறை வல்லவர். அதனால அவர் 2 மருதான் இருந்தான். கிழையத்தாழ்வார் நிலையத்தாழ்வார் கொண்டு அவள் வைத்துக் கொண்டு பன்னீஸ்வர சொல்லி பாடுமுறை பண்ணிவிட்டார். நீ ஸ்ரீரங்கத்தில் பாடுகிறார்கள் ஆற்றோட அது மாதிரி ஆரம்பித்தவர் யாரு? காட்டுமானகுடியில கிடையாத்தான் நிறையத்தான் பார்க்கிறோம். அதனால நாலுவர் பண்ண காரியம் கண்ணீரோட பாடுபடிய நாலு மறுபடி பண்ணாலும் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வேதமானது 4 வேதமாக வேதாக்கப்படுகிறது. முதல்ல மொத்தமாக இருக்குது. ரிக்வேதம், இலவேதம், சாமவேதம், அதில் பண்ணார். அதை போல நாலுமணிகள் 4000 முதலாயிரம், 2000, 3000, 4000 பண்ணிவிட்டார். அதே மாடல். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் இருக்க அது எவ்வளவு இருக்கணும் பார்த்தார். காயத்ரி மாதிரி இருக்க வேண்டும். காயத்ரியில் உள்ள மக்கள் 24. அதனால திவ்ய பிரபந்தங்களும் 24 பிரிச்சார். 4 மணிகள். அதுக்கு அடுத்தபடியாக பிரபந்தங்களுக்கு பெயர் வைத்தார். திருப்பல்லாண்டு அதுக்கெல்லாம் புத்தகம் எண்ணிக்கை தயார் இருந்து போட முடியாது. அதுக்கு ஒரு பிரபந்தத்துக்கும் பேர் வச்சால் பல முறைகள் உண்டு. அதுக்கு முன்னேற்றம் கேட்டாக்க பிரபந்தங்களுக்கு பேர் வைக்கிற பொழுது முதல் குறிப்பு திருப்பல்லாண்டு இருக்கோம் இல்லையோ அதுக்கு என்ன பேர் வச்சார்? திருப்பல்லாண்டையே பல்லாண்டு ஆர்வமார்கள். அது மாதிரியாக முதல் குறிப்புங்கிற காரணத்தினால கண்ணனை விட்டார்கள், அமரநாதிகிறான் இப்படிலாம் வந்து பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்தாளி துறை வச்சு முதல் திருவந்தாளி, 2ஆம் திருவந்தாளி, 3ஆம் திருவந்தாளி மாதிரி. அதுக்கப்புறமாக என்ன செய்யறாங்க கேட்டாக்க பாடியவர் பெயரை வச்சு நான்முகன் திருவந்தாளி அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறமாக அழக வைத்துக் கொண்டு பெரிய திருமொழி ஒரு படம் சென்மையில் இருக்கிறார். அது 1080 பாஷணம் உடையது. ஆனா 4 பேர் என்ன பெரிய திருமொழி, திருவாய்மொழிக்கு பெரிய திருவாய்மொழி போடல அப்படி கொண்டிருக்கார்.
அதுக்கப்புறமாக அதாவது யாப்புன்னு ஒன்று பிரபந்தத்தை என்ன யாப்பில் பண்ணுறோம்னு பார்க்கும் பொழுது திருவாசிரியம் ஆசிரியர் பாவால் பண்ணால திருவாசிரியம் அப்படின்னு இருக்கிறார். அதுக்கப்புறமாக திருவிருத்தம், சிறிய திருமணல், பெரிய திருமணல் அப்படின்னு நாலுமணி தெரிவிச்சிருக்கார். அதுக்கப்புறமாக சிறப்பான பெயர் என்ன சொன்னால் அதுக்கு திருவாய்மொழி வச்சுட்டார். 1002 பாசுரங்கள் அதை சொல்லாத திருவாய்மொழி தனி பெருமையாக காட்டிவிட்டார்னு பார்க்கணும். அதுக்கப்புறமாக நூலினுடைய சிறப்பு இருக்கிறது அதை காட்டுகிறார். அதாவது கூத்து இருக்கோ அதுக்கு பேர் வைக்கிறார்கள். என்ன பேர் கேட்டால் குடக்கூத்து, குணால கூத்து. அதுக்கப்புறம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அதுக்கு மேலாக குழமணி பூரமே இப்படி வச்சா நிறைய பேர் வைக்கிறார்கள். நாலுமணி சரி இன்னொரு காரியத்தை கேட்டாக்க அங்கே முதல்ல உயர்கொண்டாரு அதை உபதேசப்பட்டாரு. உயர்கொண்ட ஏன் இவர்கிட்ட சொன்னால்தான் அது இனி வேறு போக செய்யணும்னு போயிட்டு இருக்கிற காரணத்தினால அவர்கிட்ட சொன்னார். அதனால உலகம் பூரா பரவெடுத்து நீ திவ்யபிரதை எல்லாரும் சேவை செஞ்சிருக்காங்க. உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு போனால் எத்தனை பெருமாள் கோவில் அங்கே எத்தனை பேர் செய்யாளம் பண்ணுறான். அத்தியாப சுவாமினா வெளிநாட்டில் கொடுத்துருக்கான். அது மாதிரியா ரஷ்யாவில் பெருமாள் கோவில் இருக்கு, யூகோஸ்லாவியாவில் பெருமாள் கோவில் இருக்குது. அதனால 4 மணி நேரம் கொண்டாடு கேட்டாக்க உய்ய கொண்டாடுக்கு உதயமான காரணத்தினால்தான் அது பரவிச்சு என்பதாக புரிஞ்சவங்க சொல்லலாம். இது மாதிரியாக பல காரியங்கள் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்புறம் சேவா கால முறையில் பல முறைகள் இருக்கிறது. நாங்கள் விபத்து போல ஒன்று இருக்கிறேன். சேவா காலம் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டால் தொடக்கம்னு ஒன்று. அது எந்த பிரபந்தம் இருக்க வேண்டும், திருப்பல்லாண்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. எந்த சேவா காலம் பண்ணாலும் திருப்பால் தொடக்கம் இருக்கார். அடுத்தபடியாக திருவாய்மொழி சேவிக்கிறோமானால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் இருக்காம சேவித்தா வர வேண்டும். எப்ப சேவிக்க வேண்டும்? ஆரம்பத்தில் சேவிக்க வேண்டும், முடிவில் சேவிக்க வேண்டும் என்றார். அதுக்கு மேலாக என்ன கேட்டா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கின்றார்கள். அதாவது சேவைக்கால முறையில முதல்ல திருப்பல்லாண்டு சேவிக்கணும். அதுக்கப்புறமாக முதலாயுதம் சேவிக்க வேண்டும், திருவிழி சேவிக்க வேண்டும். ஆனால் திருவாயுமொழி ஆரம்பிக்கிற பொழுதோ அப்ப என்ன சேவிக்க வேண்டும்? கண்ணெடுக்காமல் சேவிக்க வேண்டும். அப்ப சேவிச்சா வராது, முடிக்க செய்யும். திருவாயுமொழி சேவித்து முடிக்க செய்யும், கண்ணெடுக்காமல் தான் முடிச்சாக வேண்டும். பல திரைகள் இருக்கின்றது. இப்படி காட்டியிருந்தாங்க. நமக்கு நாங்கள் பண்ணி காட்டியிருந்தேன் கேட்டால் பிரபந்தங்களை எப்படி சேவிக்க வேண்டும் இப்படியாக போட்டார். அதுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க, அடையுன்னு பேர். எந்த படம் தான் முதல்ல வரணும்? 24 பருவத்தில் பெரிய ஆழ்வார், 7வது ஆழ்வார். அவர் படம் தான் 16வது பருவம் தான். ஆனா இருக்கு திருப்பதி முன்னாடி வருது. ஏன்னா அவர் மேவன் அதுதான் அடையுன்னு பேரு. என்ன வழியில் அதை வரிசைப்படுத்தினார் இல்லையோ அந்த வரிசைப்படிதான் கோயில் இருக்கிறோம். இன்றைக்கும் தொடங்கி சேர்க்கிறதுனால நாள் பண்ண காரியம் மகத்தான காரியங்கள். அது விவரமா இல்லை, டயத்தை முடிச்சுக்கிறேன். அதனால 4 சொன்னால் இன்னைக்கு என்ன இல்லை, வைணவம் இல்லை. 2வது பிரபந்தால தெரிஞ்சிட்டோம். பார்த்தோம்னால் பிரபந்தம் என்ன பண்ணுகிறது? திவ்யேஸ்வர திருமணத்தை பாடுகிறது. அப்ப இத்தனை திவ்யேச உடற்கு ஆழ்வா பிரபந்தால்தான் இத்தனை கோயில் இருக்கின்றது. பழைய நாள்ல போக்குவரத்து தொடர்புலாம் இல்லாத காரணத்தினால தெரியவே தெரியாது. பிரபந்தம் பலவிட ஏற்பாடுதான் இந்த கோயில் இங்கே இருக்கின்றதா, இந்த இங்கே இருக்கிறதா சொல்லி தெரிஞ்சு கொள்றோம். அதனால 4 பண்ண காரியமானது ஆழ்வார் பாடலாம் கொண்டு வந்து எல்லாரும் பாட வேண்டும், இங்கே பரவ வேண்டும் பண்ணால். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? எந்த நாடு எடுத்தாலும் பெருமாள் கோயில் இருக்கின்றது. ஒரு ஸ்டூடெண்ட் சென்னை முஸ்லீம் கோவில், முஸ்லீம் கட்சிகளோட கோயிலுக்கு போனான். அப்ப கோவில் எந்த ஊர் கேட்டாங்க. உடனே இது தோனை சேம்பர் இருக்கிறார். உடனே ஏரியா தீர்மானம் கேட்டு விட்டாரு. ஆகையினால திவ்யேசங்கள் எல்லாம் இன்னைக்கு விளங்குறது சொன்னால் இது யாருக்கு அடிப்படை காரணம்? நாதமணிகள் அந்த வைபவம் நடந்திருக்கு. அதனால இந்த நாதமணி கைங்கரியம் பண்ணவர்கள் எல்லாம் இதை சிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய சுவாமி சீரர்களை வந்திருக்கிறார்.
அவர் பணியை செய்வார் காட்டுகிறார். அப்படியே ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் அது. கோவிலுக்கு மங்களாம்ன்றது திருப்பாபிஷேகம். நார்மலைகள் சிவநார்மலைகள் பெரியாழ்வாரின் தனியம் பண்ணிட்டார். அடுத்தபடியே திருப்பாவை தனியம் பண்றது உயர்கொண்டார். உயர்கொண்டாரை சிசு தியானம் கிடைக்கிறது. அண்ணா என்பது ஆண்டாளர்களுக்கு பன்னிருப்பாய் பல்வெளிகள் இன்னைக்கால் பாடி கொடுத்தால் நெற்பாவை கூறுவாய் துணி கொடுத்தால் திரும்பி சுடி கொடுத்த சுடக்கூடிய திருப்பாவை பாடியவர்கள் உண்மையால் நாட்டிய வேண்டத்தை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்லது. அவர் வேண்டவர்கள் ஏதாவது சொல்லலாம் அவருக்கு. தனியம் உயர்கொண்டாருடைய அருள் சேர்ந்து நீ அவன் கிடைக்கிறது ரெண்டு உயர்கொண்டாரு அதுக்கு உயர்கொண்டாரு உயர்கொண்டார். அவர் வந்து இது இல்லை, அவர் வேற இது வேற. ஆகவே இந்த திருப்பாவத்தை நீங்கள் எல்லா சிவனாலும் நார்மல்கள் பண்ண தனியனையும் உயர்கொண்டாடுற தனியனையும் நிச்சயம் சேர்த்துட்டு இருக்கா. அதனால கதைகளோட கூட மாட்டிச்சு. buku kan, halaman dari buku dia cuma for பெரியபிராட்டியாருடைய கட்டளையினாலே நம்மாழ்வார் யோகதசையிலே நாதமுனிகளுக்கு பிரயாத்தமான திருவாயுவாரான சகலார்த்தங்களையும் அகில் தர்சனார்த்தங்களையும் 3 நாள்களிலே உபதேசம் செய்துவிட்டார். நம்மாழ்வார் நாதமுனிகள் உபதேசம் பண்ணது 3 நாள் என்று அனுபவங்களிலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நாதமுனிகள் அவர் எப்படிப்பட்டதுன்னா, ஆழ்வாருடைய அருட்செயலை பெறுவதற்கு முன்னமேயே லோக விலட்சணரான எழுந்தொழுகின்றவர். அவருடைய ஞான விதியாக எழுந்தொழுகிறார். அதை பற்றி தெரிவிக்கிற பொழுது ஞான வைராகிய ராஷகே, அப்படி ஞான குவியல் வைராகிய குவியல்னு சொல்லும்படியாக அவருடைய ஞானம் வந்து லோகத்தில் இருக்கிறதால புரிந்து கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஞானிகள். அவர் நியாய தத்துவம்னு ஒரு கிரந்தம் அளித்திருக்கிறார் நியாய சாஸ்திரத்திலே. அந்த நியாய தத்துவத்துக்கு சித்தித்திரயமானது பிரகரண கிரந்தம்னு சொல்கிறார்கள். அப்படி அந்த 2 கிரந்தமும் இப்ப ஞாயிற்றுக்கும் கிடைக்கல. சித்தித்திரையும் பார்த்தோமானால் இவ்விருவரை போலே லோகத்திலே ஞானவான்கள் யாராவது தோன்றி இருப்பவர்களான்னு சொல்லும்படியான அளவுக்கு அப்பேற்பட்ட ஞானியாக புகழ்ந்தவர் ஞான ராஜின்னு அவருடைய தனியிலே சொல்லப்படுகிறது. அதே போல அந்த ராஜாவான இவர் தேவகானத்தினுடைய ஏற்றத்தை நிரூபித்த வளவிலே 40 தாளத்தை ஒரே நேரத்தை ஒத்த சொல்லி அத்தனை தாளத்துக்கு இத்தனை இடைன்னு சொன்னார் வரிசையா. இவர் சொல்றபடி ராஜா இருந்து பார்த்தா சரியா இருக்கும், அத்தனை தாளமும் இந்த இடம் சரியா இருக்கான். அவ்வளவு துல்லியமாக இருந்ததான். இவ்வளவு ஞானம். அப்படி அந்த தாளத்தை இசைப்பட்ட இது என்ன தாளத்துக்கு இடம் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவர் நிறைய செல்வத்தை கொடுக்க வந்த பொழுதோ அவரை பிரம்மபதியிலேயே இழிக்கக்கூடியவர். அவருக்கு போய் இந்த செல்வமா உத்தேசம் அதெல்லாம் திரணவத்தரித்து அவர் போனாராம். நிஸ்பிருகராக ஆராயப்படுகிற அப்படி அதுலாம் எதிரையும் ஆசை கிடையாது. அப்படி வைராக்கியசாலியாக இருந்தார் என்று காட்டுகிறார்கள். அவருடைய சரமதசீனம் பார்த்தோமானால் அடிக்கடி இங்கே அவர் யோகத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது அந்த கங்ககாண்ட சோழபுரத்திலிருந்து ராஜாவனம் வந்து சேவித்து போனார். ஒரு சமயம் 2 விதிகளும் ஒரு ஸ்திரீயும் குரங்கும் வந்து போயிட்டு பெண் பிள்ளையானவர்கள் தெரிவித்த வழக்கிலே இவர் சக்கரவர்த்தி திருமணம் பிராட்டியும் இடைவெருமானும் திருவடிமா வந்தார் அடையை நினைத்துக் கொண்டு என்ன திருவுடை வண்ணரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும் அந்த ஆழ்வாருக்கு இருந்தான பக்தி பாவம் அது 2 இருக்குதான் இருந்தது. என்ன ஆழ்வாராலே மேலவரம் மத்தியெல்லாம் அருளப்பெற்றவர் நாசத்திகள் அப்படி கேட்டுட்டே போறாங்க. இப்படி பார்த்தேடா 4 பேரை அப்படின்னா ஏதோ போயிட்டு இருக்கான்னா ஒரு கட்டத்து தெரியலன்னா அப்படியே பிராண பிரயோகம் ஆயிடுத்து வருங்க. அப்படி அந்த ஆழ்வாருக்கு இருந்த பக்தி அந்த மனையிலிருந்து துழாவில் ஆழ்வாருக்கு எந்த நிலை இருந்ததோ அந்த நிலையானது நாதமுனிகளுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட நாதமுனிகள் அவர் தான் நமக்கு அருளிச்சேரை பெற்றுக் கொடுத்தார், குரு பரம்பரையை தொடங்கி வைத்தார். அந்த நாதமுனிகளுக்கும் ஆளவந்தாருக்கும் கைங்கரியம் செய்பவர்கள் இவ்விருவரும். அதுதான் நீ வரப்போறேன். ஆளவந்தாருக்கு திரும்பிய பொழுது ஒரு ஆந்தியாழ்வான் எழுதி அனுப்புறார். ஆசையிலாத அதிகஞான் தொடங்கி ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகங்கள் எழுதி அனுப்புகிறார். இமாச்சலம் தொடங்கி இந்த சேது பர்யந்தம் வடக்கேந்து தெற்க வரையும் கிழக்க அஸ்தனகிரியிலிருந்து உதயகிரி
அஸ்தமரிக்கு வரையும் பாரத தேசம் முழுவதும் இன்னைக்கு பாரத தேசம் இல்லை, அகண்டமான பெரிய இனி பல நாடுகளாக பிரிஞ்சு போயிடுது. இந்த அத்தனை ஆசை பூமி முழுக்க பார்த்தாலும் என்ன போல உபய மீமாசைகளையும் பூர்வ மீமாசையும் உத்தர மீமாசையும் வாதித்தவன் எனக்கு நிகரா உன்னதர்கள் தான் தேடும் போது ஸ்லோகம். சாஸ்திரங்களிலும் வல்லவர் ஒருத்தர் யாராவது இருந்தா தேடி பார்ப்போ, தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு சிறு குழந்தை 12 வயசுல அவர் தான் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட அவரை பற்றி தெரிவிக்கிற போது பிரஜா விசேஷ ஜலதின்னு அவருடைய தனியில கொண்டாடுறாரு. அப்படி ஞானத்துக்கு ஜலதியாக கடலாக இருக்கிறாரா. நாதமுனியோட பற்றி தெரிவிக்கிற போது பக்தி சிந்து, அது பக்தி கடல்கிறார். விஜயகொண்டாருடைய 3 தனிகளை ஒரு தனியில அவர் தெரிவிக்கிறது பக்தி பூஷணம், பக்தியாக ஆபரணமாக கருதுகிறார். இப்படிப்பட்ட நாதயாமலர்களுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் இந்த பெரியோர்கள். நம்முடைய திருச்சித்திரக்கூட்டம் சொன்னா எப்பொழுது சொல்றது கைங்கரியத்துக்கு படிமான உபமானம்னு காட்டணும் அப்படின்னு திருச்சித்திரக்கூடம் நாங்க ஏதாவது சொல்ல முடியும். அது திருட்டாந்தம்னு சொல்லுவா, உபமானம்னு சொல்லுவா. அப்படி அத்தனை அவருடைய வைபவம் சதாபிஷேகம் மலர்னு ஒன்று வந்துருக்கு. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல எழுதியிருக்காடி. பார்த்து சொல்றேன், சரியா எண்ணிக்கை நேரம் இல்லை, பெரிய புஸ்தகம். அவர் என்னென்ன கைங்கரியம் பண்ணியாலும் ஒருத்தர் எழுதியிருக்கான். அந்த புஸ்தகத்தை சுருக்கி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு கோகுலாச்சாரியார், ஒருத்தர் ஆலய தரிசனம் பத்திரிகாசிரியர். அந்த புஸ்தகத்தை பார்த்தா என்ன தெரியும்னா, இந்த புஸ்தகத்தை பார்த்தவாட கைங்கரியம் கண்டிப்பா பண்ணணும். அந்த புஸ்தகம் அவசியம் மேல வாங்கி வாசிக்கணும். நாம கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு இந்த சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றுல தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்காரு. அதுக்காக நாங்கள் புத்தூர் ஒரு சுவாமியை அழைத்து அதை பற்றி அடிக்க முன்னா 2016 இன்னைய தினம் இவர்களுக்கு கௌரவிக்க வேண்டும். இவர்களை பற்றி இவர்களுடைய வாக்கியம் எழுதியிருக்கிறேன். இதை வாசித்து இவர்களுக்கு நம்முடைய ஏவிஆர் சுவாமியுடைய திருக்கரங்களாலே இந்த விருது திருவள்ளாறு மேலத்துமாட அம்மாநாத சுவாமி சார்பிலே கிரந்தப்பிரபல அறக்கட்டளை மூலம் வழங்கியிருக்கிறோம். இதை வாசிக்க முதல்ல பெரியவரான சுவாமிக்கு வெங்கடேஷ பிராமணியம் தலையெடுத்து வேங்கடமே என்று வாய் பேருகின்றவரார். அடியனுக்கு முதல்ல விட சுவாமி எப்படி திருவேங்கடமுடையான்னு ரொம்ப ஈடுபாடு. நீ காதலை அருளனாக்கி திருவேங்கடா பொறுப்பு, நீ காதலை அருளனாக்கின்னு அவருக்கு திருவேங்கடமுடையான் ரொம்ப ஈடுபாடு. அவர் திருநாமம் திருக்குமார் திருநாமம், அவர் திருவாளி திருநாமம், அவர்கிட்ட கொஞ்சம் என்ன பேசியிருந்தா அவர் திருவேங்கடமுடையான் அதிகமா பேசுவார். அப்படி திருவேங்கடமுடையான் ரொம்ப ஈடுபாடு உடையவர். வேதாந்தோதய வம்ச தீபமாய் அவர் கிடாம்பியாச்சாரி திருவம் செய்வார்கள். காட்டும் மன்னனார் கடலினைக்கு ஆட்சியும் அவராய் இந்த மன்னனாருக்கு கைங்கரம் பண்ணவர். சதநாம ஸ்தோத்திரம் செய்து ஸ்ரீரமுகள் நாதமுனி சீர் உரைப்பவராய் நாதமுனிகளுக்கு சதநாம ஸ்தோத்திரம் அருளியிருக்கிறார். போனவர்கள் எல்லாருடைய சுவாமி கூட எல்லாருக்கான திருநட்சத்திரத்துக்கு ஆணி அவசரத்துக்கு அனுப்பி வைத்தார். பாடியத்தோர் ஈடேற பார்வை செய்தோம் பதாசக்தராய் பாடியத்தோர் ஈடேறும்படியாக பார்வை செய்தவர் ஆம் முதல்வன் இவன் என்று எம்பெருமானாரை கட்டாட்சித்தவர் ஆள வந்தார். அவருடைய பத ஆசக்தராய், அவருடைய பதத்திலே ஈடுபட்டவராய் பற்பல ஆய்வ கிரந்தங்களை ரச்சனை செய்தவராய் மனவாளமான விஷயமாக மற்றும் பல ராமானுஜ விஷயமாக சுவாமி ஆய்வு கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கிறார். வன்புருடோத்தமத்தில் வன்மையை வெளிப்படுத்தியவராய் சுவாமி வன்புருடோத்தமத்தை பாதிக்க காலட்சேபம் சாய்ந்தார். சம்பாவனையும் வாங்க மாட்டேன், மாதத்துக்கு 10 நாள் காலட்சேபம், இப்படி ஒரு 4 வருஷம் காலட்சேபம் பண்ணார். சம்பாவனையும் வாங்கிறார். வன்புருடோத்தமத்தில் வன்மையை வெளிப்படுத்தியவராய் திராவிட பாஷா பிரவீணரான சுவாமி தமிழகிராயாரே மன்னா காட்டு மன்னாருடைய ஸ்தானிகம் முனைவர் கட்சிக்கிடாம்பு ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமிக்கு நாதயாமன கைங்கரிய துரந்தரா என்கிற விருதை வியக்கொண்டார். 1003வது திருநட்சத்திர உற்சவ சந்தர்ப்பத்திலே விஸ்வாசு மாசி உத்திராடத்தன்று சமர்ப்பித்து சத்தை பெறுகிறோம். இது மாசுகளை கரங்களால கொடுக்க செய்கிறேன். அடுத்து சுவாமி தீர்த்தகார சுவாமி பரிவிராட் குரு பாசகரான பிரணதாதிகராஜாவின் திருவம்சத்தை பிரகாசிக்க செய்யுமவராய். பரிவிராட் குருனா பரிவிராஜர்களுக்கெல்லாம் குருவாசகரை எவ்வளமானார். தனியன்கள் 3 தனியன்கள்ல பரிவிராட் குரு பாசகரான்னு இருக்கு. அப்படின்னா எவ்வளமானாருக்கு தனி வடப்பள்ளி கைங்கரியம் பண்ணினவர் அர்த்தம். பரிவிராட் குரு பாசகர் அதே கிடாம்பியாச்சார், அவர்தான் பிரணதாதிகர் திருநாமம். பிரணதாதிகரின் ஆராஜாவின் திருவிஷத்தை பிரகாசிக்க செய்யும் அவராய். இந்த பெருமானுக்கு அவ்வப்போது தனியும் பண்ணுவார். பெருமானுக்கு திருவிழா கைங்கரியம் பண்ணுவார். மஞ்சு கஷேத்திர மன்னனாசந்தி ஸ்ரீகாரிய நிர்வாகராய். இந்த கஷேத்திரம் மஞ்சு கஷேத்திரம் பேரு. இந்த சன்னிதி ஸ்ரீகாரிய நிர்வாகர் சுவாமிதான். நலந்திகழும் நாதமுனி நற்பதங்களுக்கு நற்றுண்டு புரியுமவராய். நலந்திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழிய அவர்களுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பவராய். அல்பகலும் ஆழவந்தார் அடிதொழுமவராய். அல்பகலும் ஆழவந்தார் அடிதொழும் வாழிய அடிதிராமவராய்
வீதியிலே எப்பொழுது ராத்திரிவாரா அவர்களுக்கு கைக்கணும் உற்சவ நிர்வாகம் 6 நிமிஷமாகட்டும் ஆடித்திராட்டமாகட்டும் 10 நாள் உற்சவம் பூர்த்தியாக உற்சவ நிர்வாகம் என்ன எதிவரனார் மடைப்பள்ளி மனம் கமழா நிற்பவராய் இந்த எதிவரனார் மடைப்பள்ளி மனம் யாருக்கு வரும்னா கமழும் என்றால் வினாமியாச்சான் திருவிசேத்திரர்கள் எல்லோருக்கும் கமழும் இது வேதாந்தாத்திற்கு சொல்கிறார் அதை பற்றி சொல்லும் பொழுது ஏன்னா அவருடைய மாத்திரத்தை அதுல மாதாவா அந்த குலம் இருந்தாலும் அப்படி தெரிவித்துக் கொள்றார் அந்த ரீதியில் எழுந்திருக்கக்கூடியான காட்டுவனார் ஒளி முதல் தீர்த்தகாரரான கட்சிக்கிடாம்பு சிவை சீனிவாசாச்சார சுவாமிக்கு விவேகொண்டார் 1100வது நட்சத்திர கொண்டாட்டத்தினிடையே விஸ்வாவசூரணம் மகாச்சாரிய திருநட்சத்திரமான மாசி உத்திராடத்தன்று நாதயாமல சன்னதி ஸ்ரீகாதி துரந்தரா என்கிற விருதினை சமர்ப்பித்து அறமொழிகிறோம். இப்படிக்கு தலைவர் திருவள்ளுவர் மேலத்திற்கு அடையாளமான சிவ சுவாமிநாராயணாச்சாரிய சுவாமி இரண்டையும் நம்முடைய திருச்சித்திரகுளம் சாமி அவர்களுக்கு அழைக்க முடியாது பிரார்த்திக்கிறேன். இல்லை அவர் உனக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அவர் கொடுக்க சொல்கிறார். ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ செல்லு ஃபோட்டோ ஃபோட்டோ எடு ஃபோட்டோ ஃபோட்டோ இல்லை இல்லை நான் பிடிக்கும் இந்தாங்க வாலே மாமியார் ஸ்ரீமன் நாதமுனிகள் நாங்கள் நியமித்தது ஒன்று நாட்டின் சன்னதியில் தாளத்தோடு தேவகார சேவைக்காரம் 2 இயலிசை நாடக முறையில் அலைய சேவை 3 ஆழ்வாரோட திருநெல் நிர்மாணம் 4 நாடகத்தில் குருவரையை நாட்டின் சன்னதியில் சேவாக்கால முறையை ஏற்படுத்த வேண்டியது. இந்த முறையில் கடந்த 20வது அகவை முதல் 60 வருஷ காலமாக ஸ்ரீ நாதமுனிகளிடம் ஆரம்பித்து நடத்திய ஆச்சாரிய கைங்கரியத்தை நடத்தி வரும் ஸ்ரீவே கட்டகோத்திரம் கச்சிக்கடாம்பி தானீகம் முதல் தீர்த்தம் சீனிவாசாரிய சுவாமிக்கு உய்யக்கொண்டாரின் 1800 திருநட்சத்திர வைபவத்தை பெற்று நாதயாமுன சேவா துரந்தர் என்ற விருது வழங்கப்படுகிறது.
லைவ்ல ஓடிட்டு இருக்குது. லைவ் தானே உங்களுக்கு தான். சரி ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? ஃபோட்டோ ஒன்று செல்லு இல்லையா? இந்த ஃபோன் கையில் ஃபோட்டோ மட்டும் எடுத்து இந்த இப்படி ஆளவந்தாருடைய வைபவத்தை 300 பக்கத்தில் மிக சிறப்பாக அச்சடித்து கொண்டு வந்து நமக்கு எல்லாம் அளித்த சுவாமி சீதர சுவாமிக்கு என்ன சொல்றது, தலையெல்லாம் செய்வாங்க என்று சொல்ல முடியும். இவருடைய ஆட்சியில அந்த காலத்தை செய்திருக்கார்கள். அதனால தான் நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கார். அது இதை செய்த காரணத்தினால அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அடியேன் தாசன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ அண்ணா, ஹலோ அண்ணா, நான் பாலவனம் பேசுகிறேண்ணே. அண்ணன் வந்து இது வீரராக பெருமாள் கோயிலில் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் காட்டுமன்னர் கோயிலில். இந்த ஒரு மிஷன் அதை கேட்டு சொல்லுங்கள். ஃபங்க்ஷனில் இருக்கேன். இந்த ஒரு மிஷன். சார். சார்.